ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு போட்டியாளர் இருக்கணும். அந்த போட்டியாளர் நீங்களா தான் இருக்கணும். வணக்கம் நண்பா. ஒரே நாள் 2 ட்வீட் வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, பாலிடிக்ஸ்ல நம்ம தளபதி வந்து உள்ளுக்கு இறங்கியிருக்காரு. அந்த கட்சியோட நேம் கூட தமிழக வெற்றி கழகம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இந்த கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி இருக்க மாதிரியான 2-3 வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தளபதி கையசிக்க ஃபேன்ஸை பார்த்து கையசிக்கிற மாதிரியான வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா தளபதி 69ஓட போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோட் படத்தோட நம்ம தளபதி வந்து முடிச்சுட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தளபதி அதில் சொல்லி அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாருல, அதில் நம்ம தளபதி சொல்லியிருக்கிறது என்னன்னா, நான் ஒப்புக்கொண்ட இன்னொரு படத்தோட பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா முழுவேளை அரசியலாக வந்து நான் இறங்க போறேன் அப்படின்றது சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த கோட் படத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. அதனால பார்த்தீங்கன்னா தளபதி 69 படத்தை நடிச்சு கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நான் முழுவேளை அரசியலில் வந்து நான் இறங்க போறேன் அப்படின்றதுல அவர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா இருக்காரு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஒரு 2 படம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி வந்து பண்ண போறாரு. இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா அவர் ஃபியூச்சர்ல ஏதாவது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா அரசியல் உள்ள இறங்கி எக்கச்சக்கமான உதவி நம்ம தளபதி தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவி பண்ணுனாங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அடுத்தடுத்த எலெக்ஷன் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து சினிமாக்குள்ள வர முடியாது. ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை சினிமாவில் பார்த்தே பழகிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம தளபதி இதுக்கப்புறமா நிறைய படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் நம்ம தளபதி இப்போ சினிமாவை விட்டு வெளியில போயிட்டாரு. ஸோ என்ன பண்றது நண்பா, நம்ம தளபதியை அப்படி பார்க்க மாட்டாங்கன்னா சரி, அரசியல் வேலையில எக்கச்சக்கமான பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம தமிழக மக்களை பார்த்தீங்கன்னா அடிமைத்தனமாக தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா திருத்தணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதி அரசியலில் இறங்கியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நன்மைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தளபதியை பார்த்துட்டு போயிட வேண்டியதான். இதுக்கப்புறமேல நமக்கு சினிமா முக்கியம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு முடிவு எடுத்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்யணும். இதுக்கப்புறமேல அந்த ஒரு அடிமைத்தனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தளபதி அரசியல் கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒரு 2 அப்டேட்டா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அன்னைக்கு. ஸோ பாலிடிக்ஸில் நம்ம தளபதி இறங்கியிருக்காரு. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஸோ அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சுட்டு காரில் ஏற போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஃபேன்ஸை பார்த்துட்டு கையை அசைச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நம்ம தளபதி எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும், ஏதாவது ஒரு குறிக்கோளோட தான் நம்ம தளபதி பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இப்போ அரசியலில் வந்து முழு வேலையை இறங்க போகிறாரு. தமிழ் சினிமா விட்டுட்டு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு நன்மை இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ கிடைச்சிருக்க அப்டேட் இதான் நண்பா. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தளபதி பற்றின இது மாதிரியான புதிய அப்டேட் தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.